76 லட்சம் பேர் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு நீதிமன்றம் போனோம்ல, நீதிமன்றத்துல நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லங்க. சரிங்க, குறைந்தபட்சம் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு நம்ம எப்ப சொல்லுவாங்க? ஓட்டு போட்டு வந்தோடனே சாயந்தரம் சொல்லுவாங்கல்ல, 76% ஓட்டுப்பா, 86% ஓட்டுப்பா. எங்க எங்க வீட்லயே பேசுவாங்க. ஓட்டு குறைஞ்சா கலைஞர் ஜெயிச்சிருவாருப்பா. எங்க வீட்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வச்சு எங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் அரசியல் பேசிட்டே இருப்பாங்க வீட்ல. அத நாங்க கேட்கும் போது இதெல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா. இப்போ அந்த பர்சன்டேஜ 11 நாள் கழிச்சு போன தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல 11 நாள் கழிச்சுதான் வெளியிடுது தேர்தல் ஆணையம். முதல் கட்ட தேர்தல், எல்லா கட்ட தேர்தலும் இல்ல. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இன்ன வரைக்கும் வெளியிடல. அதுவும் வெறும் என்ன சொல்றது, ஓட்டு இத்தனை சாவடியில இவ்வளவு ஓட்டு எல்லாம் வெளியிடல. இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு, அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய மோசடி. ஒரு பச்சை பிள்ளை கூட தெரிகிற மோசடியை செஞ்சுட்டு நாங்க யோகியர்கள், எங்கள் மீது நம்பிக்கை இல்லாம போகும்னா, நீ ஒரே 35ன்ற ஒரு எண்ணுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள 15க்கு 15 இருக்கிற அந்த ரூம்ல 50 பேர் 30 பேர் இருக்காங்கன்னு சொல்லும் போதே அது உள்ளடி விலன்னு தெரியாது. 107ன்ற ஒரே வீட்டுக்குள்ள எல்லா சாதியும் எல்லா மதமும் இருக்கிற ஆளுகளை போட்டு வச்சு அதுல உன் கூமுட்டத்தனை வெளியே தெரியல. அது எப்படிங்க? பீகார்ல அடிச்சுக்கிட்டு சாவாங்க சாதியா. அடிச்சுக்கிட்டு சாகுற ஊர்ல ஒரே வீட்டுல 107 அந்த நம்பரு, ஒரே வீட்டுல எல்லா சாதிக்காரனும் இருக்கான், எல்லா மாத்துக்காரனும் இருக்கான். அப்படி என்னையா வளர்ந்து போச்சா ஒரே வீட்டுக்குள்ள இருக்க? ஒரு வீட்டுக்குள்ள 252 பேர் இருக்கிற அளவுக்கு அம்மாமுறை மாளிகையா? கொஞ்சமாவது கூரோட அந்த நீ தப்பு செய்யறீல, மாட்டிக்காம தப்பு செய்ய. அப்பட்டமா அசிங்கப்பட்டு மாட்டி தோல் உறிஞ்சு தொங்க போட்டிருக்கோம். இதுல எங்க மேல இருக்கிற நீங்க கலீச்சுதாங்க, கலீச்சுங்க. மக்கள் அப்படிதாங்க உங்களை பாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய எச்சி துப்புற ஒரு இடம் தான். நான் அப்படிதான் சொல்லுவேன்.